பிரைஸ் லார்ட். நான் பாஸ்டர் ரோஷன் ஷான். தேவனுடைய வருகை சமீபம், ஆயத்தமா? தேவனுடைய வருகை சமீபம், ஆயத்தமா? தேவனுடைய ராஜ்யம் சமீபம், ஆயத்தமா? இதோ இந்த வார்த்தையை நீங்கள் கேட்கும் பொழுது உங்களுடைய இருதயத்தில் தோன்றுகிற எண்ணம், ஒரு முறை இரண்டு முறை கேட்கும் பொழுது தேவனுடைய ராஜ்யம் ஏதோ ஒன்று இருக்கிறது, அது வரப்போகிறது என்று நம்முடைய எண்ணத்துல, சிந்தையில தோன்றுகிறது. மூன்றாவது முறைக்கு மேல அது தொடர்ந்து சொல்லப்படும் பொழுது, ஒருவேளை இவர்கள் நம்மை கட்டாயப்படுத்துகிறார்களோ, இவர்கள் சொன்ன காலகட்டத்திலே பரலோகமும் தேவனுடைய ராஜ்யமும் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையும் வராமல் இருக்கும் பொழுது அதையே திரும்ப திரும்ப சொல்லி, அதையே திரும்ப திரும்ப நம்முடைய இருதயத்துல பதிய வைத்து, இதை சொல்லி நம்மை ஏமாற்றுகிறார்களா இல்லை நம்மை கட்டாயப்படுத்துகிறார்களா என்ற எண்ணம் இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் உண்டு. பரதேசி என்ற வார்த்தையை கேட்டவுடனே நமக்குள்ள கோபம் பீரிட்டு எழும்புகிறது. ஆனால் இந்த பரதேசி என்ற வார்த்தை தேவனுடைய ஜனங்களுக்கு பேதுரு என்பவர் பயன்படுத்தி இருக்கிறார். அது எப்படி, எதனால் பயன்படுத்தினார்? பரலோக ராஜ்யத்தை குறித்ததான அநேக காரியங்களை இதோ பிரபஞ்சத்தின் தேவனானவன் நம் கண்களுக்கு மறைக்க காரணம் என்ன? தேவனுடைய ரகசிய வார்த்தைகளை எல்லாம் தவறான வார்த்தைகளாய் நம்முடைய இருதயத்திற்குள்ள என்ன தோன்றுவது எதனால? இதோ இந்த காரியங்களை, இந்த காரியத்தின் விளக்கங்களை, பரலோக ராஜ்யம் எது, இந்த உலகத்தில் நன்மை செய்தால், அதாவது இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கட்டாயம் இல்லாமல் மற்றவர்களுக்கு உதவி செய்வதனாலே, அன்னதானம் கொடுப்பதினாலே, நன்மை செய்வதனாலே கடவுளிடத்துல போய்விட முடியும் என்ற சிலருடைய எண்ணங்கள், பரலோக ராஜ்யம் கட்டாயப்படுத்தப்படுகிறதா என்பதுதான் இந்த நாளின் தலைப்பு வார்த்தை. இந்த காணொளி வாயிலாக, இந்த செய்தியின் வாயிலாக நமக்குள்ள இருக்கிற பல 100 சந்தேகங்களை வேத வசனத்தின் மூலமாக நாம் ஆராய்ந்து தியானித்து அந்த சந்தேகங்களிலிருந்து இன்றைக்கு நாம் விடுதலை பெற போகிறோம். இந்த ஜெபம் முழுவதும் இணைந்திருங்க. இந்த செய்தியை வேதாகமத்தோடு என்னோட இணைந்து கொள்ளுங்க. இந்த செய்தியை பார்க்கிறவர்கள் ஒரு அமைதலான இடத்துல பொறுமையோடு உட்கார்ந்து இந்த ஜெபத்தை முழுமையாய் பார்க்கும்படிக்காக அன்புடன் அழைக்கிறேன். வாங்க ஜெபத்திற்குள்ள கடந்து போகலாம். இந்த நாளின் வார்த்தையின் தலைப்பு பரலோக ராஜ்யம் கட்டாயப்படுத்தப்படுகிறதா என்பதுதான் இந்த நாளின் தலைப்பு வார்த்தை. பரலோக ராஜ்யம் குறித்து நம் பார்வையை இந்த செய்தி கட்டாயமாய் மாற்றிவிடும், எந்த சந்தேகமும் கிடையாது. பரலோகம் என்பது தேவன் வசிக்கும் ஸ்தலம். தூதர்கள், கேருபீன்கள், சேராபீன்கள் வசிக்கும் இடம். கட்டளைகள் பிறக்கும் இடம். உலகில் உள்ள அனைவரும் செல்ல காத்திருக்கும் இடம். சாவாமை உடைய இடம். ஆவிக்குரிய இடம். தள்ளப்பட்ட தூதன், அதாவது பிசாசு இதற்கு முன்பு இருந்த இடம். இப்படி இந்த 7 காரியங்கள் தான் பரலோகத்தை குறித்ததான ஒரு அடையாளமாய் இருக்கிறது. இந்த உலகத்தில் சுவிசேஷம் கூற அடிப்படையாக ஒரே ஒரு காரியம், பரலோகம் செல்ல வேண்டும் என்பதே. அப்படித்தானங்க, பரலோகத்துக்கு நாம் செல்ல வேண்டும் என்பதுதான் டெஸ்டினேஷன். கிறிஸ்டியானிட்டி, இட்ஸ் அபவுட் லவ் அண்ட் மிராக்கிள், ஆல்சோ ஃபார் இம்பார்ட்டன்ட், I mean more important than love and miracle is destination. அதாவது நாம் செல்ல வேண்டிய இடம். இந்த கிறிஸ்தவத்தை குறித்து நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல பரலோகம் கட்டாயப்படுத்தப்படுகிறதா என்ற கேள்விக்கான ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னோட திருப்பிக் கொள்ளுங்க. யோவான் ஸ்நானகன் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்கிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தை குறித்து மிகப்பெரிய அளவிலே இன்டர்பிரேஷன், டிபேட்ஸ், அநேக வேத வல்லுநர்கள், வேத ஆராய்ச்சியாளர்கள் கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க. ஒரு சிலருடைய கருத்து என்னன்னா, அந்த நாட்களிலிருந்து இதுவரைக்கும், இந்த பிரசன்ட், இந்த நொடி பொழுது வரைக்கும் பரலோக ராஜ்யம் மற்றவர்களுக்கு கட்டாயப்படுத்தப்படுகிறது அப்படின்ற ஒரு வகையில இன்டர்பிரேட் பண்றாங்க, அதாவது போதிக்கிறாங்க, பிரசங்கிக்கிறாங்க. சிலர் எப்படி கருத்து சொல்றாங்கன்னா, தேவனை ரொம்ப விகரசா, ரொம்ப அதிகமா அவரே முழுமையாய் தேடுகிற ஒரு கூட்டம், ஆவிக்குரிய கூட்டம் இருக்கு இல்லையா, அவர்கள்
இந்த பரலோக ராஜ்யத்தை கட்டாயமாக பிடித்து கொள்ளும்படிக்காக பலவந்தம் அப்படின்ற அந்த வார்த்தை அவர்கள் கட்டாயப்படுத்தப்படுவதாக எண்ணப்படுகிறது போல தாங்கள் நிச்சயமாய் சேர்ந்து விட வேண்டும் என்று முயற்சிக்கிற ஒரு வார்த்தையாக அந்த பலவந்தம் என்ற வார்த்தை கருதப்படுது. அப்படியும் இன்டர்பிரேட், அதாவது பிரசங்கிக்கிறாங்க. இன்னொரு கூட்டம் இருக்கு. அந்த கூட்டம் என்ன சொல்லுதுன்னா, இயேசு கிறிஸ்துவின் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம்னு சொன்னாலே பிரச்சனை வருது. அவருடைய அற்புதங்களை, அடையாளங்களை, அன்பை, தேவனுடைய சுவிசேஷத்தை சொன்னாலே என்ன செய்யுது? பிரச்சனைகள் உண்டாகுது. ஆனாலும் அப்படிப்பட்டவர்களும் விடுபட்டு போயிடக்கூடாது என்பதற்காக அவர்கள் அடித்தாலும், அவர்கள் கொன்றாலும், அவர்கள் துரத்தினாலும், அவர்கள் நம்மை தள்ளிவிட்டாலும் திரும்ப 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 போய் திரும்ப 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 போய் அவர்களும் அந்த டெஸ்டினேஷனுக்கு, பரலோகத்துக்கு வர வேண்டும் என்பதற்காக திரும்ப திரும்ப அவர்களுக்கு சொல்லப்படுகிறது என்ற இந்த ஒரு கருத்தியலும், இந்த ஒரு பிரசங்கமும் இந்த வார்த்தைக்குள்ள அடங்கியிருக்கு. இதோ உங்களுடைய மனதுக்கு எது க்ளோஸா இருக்கு என்பதை நீங்கள் கமெண்ட் வாயிலாக எனக்கு தெரியப்படுத்துங்க. எது கரெக்டானது, எது சரியானது என்று சொல்லி. ஆமென் அருமை சகோதரனே. Matthew 11:12 says, and from the days of John and Baptist till now the kingdom of heaven is forcing its way in and men of force take it என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதோ நாம் கட்டாயப்படுத்தப்படுகிறோம். இதோ இந்த உலகத்திற்குள்ள அடைக்கப்பட்ட, பாவத்திற்குள்ள தள்ளப்பட்டு, பிசாசினால் பிடிக்கப்பட்டு இருந்த போதிலும், தேவனை நாம் இந்த உலக காரியங்களுக்காக தள்ளிவிட்டு சில நேரத்துல மறந்து போன போதிலும், இதோ இந்த சுவிசேஷத்தின் மூலமாக நமக்கு இந்த பரலோக ராஜ்யம் தொடர்ந்து சொல்லப்படுகிறது, தொடர்ந்து அறிவிக்கப்படுகிறது. அதை எந்த வார்த்தையால வர்ணிக்கிறார்கள் என்றால் கட்டாயப்படுத்தப்படுகிறது. சொல்லுங்களே ஒரு ஆமேன, சொல்லுங்களே ஒரு அல்லேலூயாவே. ஆமென். இந்த வார்த்தை என்ன அர்த்தத்தை கொடுக்குது? இந்த கட்டாயம், இந்த பரலோக ராஜ்யம் தொடர்ந்து சொல்லப்படுகிறது, இப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் எப்படிப்பட்ட அர்த்தத்தை கொடுக்கிறது? இந்த வார்த்தையின் அர்த்தம் தான் என்ன என்பது இதோ எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. அந்த வசனத்துல நாம் எவ்வுலகை சார்ந்தவர்கள் என்பதை தெரிந்து கொண்டா இதோ இந்த வார்த்தைக்கான முழுமையான ஒரு அர்த்தத்தை நாம் கண்டுபிடிக்க முடியும். வேதம் சொல்லுது பாருங்க, எபிரேயர் 13:14 சொல்லுது, நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை. ஹல்லேலூயா. நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை. இங்கே என்பது இந்த உலகத்தை குறிக்கிற ஒரு வார்த்தை. இங்கே இல்லை, வரப்போகிறதே நாடி தேடுகிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ வரக்கூடியது எது என்றால் கிறிஸ்துவின் 2ஆம் வருகை தான் வேதாகமும் தீர்க்கதரிசிகளும் சொல்லக்கூடிய வரப்போகிற ஒரு காரியம். அவர் எங்கிருந்து வருகிறார் என்பது மிக முக்கியமானது. அவர் தேவனுடைய சன்னிதானத்திலிருந்து. அந்த சன்னிதானத்தை நீங்களும் நானும் எப்படி அறிந்திருக்கிறோம் என்றால் பரலோகம் என்று. சொல்லுங்களேன் ஒரு ஆமேன. பரலோகம் என்று எழுதப்பட்டிருக்கு. அது பரலோகம் என்று குறிக்கப்படுது. அப்போ இயேசு கிறிஸ்துவானவர் வருகிற அந்த நாளை குறித்து தான் நாம் காத்து கொண்டிருக்கிறோம். நாம் என்ற இந்த வார்த்தையில யாரெல்லாம் அடங்குவார்கள் என்றால், தேவனுடைய சுவிசேஷத்தை அறிந்து, அவரை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு, அவர் சொன்ன காரியங்களாகிய ஞான ஸ்நானம் பெற்று, தேவனுக்குள்ள அபிஷேகம் பெற்று, வரங்களினால நாம் நடத்தப்பட்டு, இதோ இந்த உலகத்தின் கரைகள் படாமலும், நம்முடைய வெண்ணங்கியை இரத்தத்தாலோ பாவத்தினாலோ கரைப்படுத்தப்படாமலும், நம்முடைய ஆத்துமாவை காத்து கொண்டு அவருடைய வருகை பரியந்தம் நிலைத்து நிற்கிறவர்களை அவர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சொல்லுங்களே ஒரு அல்லேலூயாவை. இந்த நாம் என்ற வார்த்தைக்குள்ள இந்த உலகத்தில் உள்ள அநேகரும் அடங்குவதில்லை. இந்த உலகத்துல இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் மாத்திரமே அடங்குவார்கள். அப்போ இந்த கிறிஸ்துவத்துல பரலோகம் கட்டாயப்படுத்தப்படுகிறதா என்ற வார்த்தைக்கான முழுமையான அர்த்தம் இதோ எபிரேயர் 13:14 வரப்போகிற காரியத்தை குறித்து நமக்கு உணர்த்தும் பொழுது இதோ இந்த பரலோக ராஜ்யத்தின் முக்கியத்துவம் நமக்கு புரிகிறது என்று கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன். சரி, அடுத்த ஒரு கேள்வி வருது. ஏன் இந்த உலகம் நிலையானது இல்லை? எதனால? நம்ம உலகத்துல தான் நிறைய சயின்டிஸ்ட் இருக்காங்க, அதை சேஃப் கார்ட் பண்றதுக்கு நிறைய காரியம் செய்யறாங்க. எல்லா செயற்கைக்கோளை வானத்துக்கு அனுப்புறாங்க. மேல இருந்து புகைப்படங்களை அனுப்பி சுத்திலும் பாதுகாப்பு வளையத்தை போட்டு வரக்கூடிய ஸ்பேஸ் ஷிப்ஸோ இல்ல கல்லோ இந்த மற்ற காரியங்களை எல்லாம் அங்கேயே வானத்திலேயே தடுக்கிறாங்க. அது செய்யறாங்க, இது செய்யறாங்க. முடிஞ்ச அளவுக்கு உலகத்தை பாதுகாக்கிறதுக்கான காரியங்கள் இருக்கும் பொழுது வேதாகமம் மாத்திரம் எதனால, கிறிஸ்தவம் மாத்திரம் எதனால இது நிலையானது இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லுது? இப்போ ஒரு நாள், ஒரு மாசம், ஒரு வருஷம் சொல்லியிருந்தா பரவாயில்ல, பல 1000 ஆண்டுகளாக சொல்லிட்டு வருதே. இது வரைக்கும் நாம இங்க தானே வாழ்றோம். அப்ப நிலையானது இல்லை என்பதற்கான அடையாளங்களோ சாட்சியோ நிரூபணமோ எங்கே என்று அநேகர் கேட்கிறாங்க. ஒருவேளை நீங்கள் கூட இதை கேட்கலாம். ஏதோ என்னோட எடுத்துக்கொள்ள, முதலாவது இப்பிரபஞ்சத்தின் தேவனானவனை குறித்து அறிந்து கொண்டா அதுக்கு தெரிஞ்சிடும் நமக்கு ஏன் நிலையானது இல்லை என்று வேதம் சொல்லுதுன்னு சொல்லி. நல்லா நினைச்சு பாருங்க. நாம ஒரு வாடகை வீட்டுக்கு போறோம். அந்த வாடகை வீடு நமக்கு நிலையானதானா? நிலையானது கிடையாது.
ஏன்னா அந்த வீட்டுக்கு சொந்தக்கார யாருன்னா அந்த வீட்டை கட்டினவன் தான், அந்த வீட்டின் ஆளுகை செய்கிறவன் தான். அவன் நினைச்சா நம்மளை துரத்தி விடலாம், இல்லைன்னா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அந்த வீட்டை விட்டு நம்ம போய்தான் ஆகணும். அதே போல இந்த உலகத்தை ஆளுகிறவனும் இந்த உலகத்தின் தேவன் என்று இந்த வேதாகமம் ஒருவனை சுட்டி காட்டுது. அவன்தான் பரலோகத்திலிருந்து தள்ளப்பட்ட தூதன். அவனுக்கு சாத்தான் அப்படின்னு பெயர் கொடுக்கப்படுது. இன்னும் அநேக பெயர்கள் இருக்கு. வலு சர்பம், பழைய பாம்பு, லூசிஃபர், தள்ளப்பட்ட தூதன், மார்னிங் ஸ்டார், இப்படி அநேக பெயர்கள் கொடுக்கப்பட்டு பெயர் செபோல், இப்படி நிறைய பெயர் இருக்கு. அப்போ இந்த உலகத்தின் தேவன் யாருன்னா பிசாசானவன்னு வேதாகமம் சுவிசேஷ புஸ்தகத்துல சொல்லுது. என்னோட எடுத்துக்கொள்ளுங்க 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்லுது பாருங்க. 4ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்லுது, தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவ்விசுவாசிகள் ஆகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் யாரை குருடாக்குறான்? தேவனை அறிந்தும் ரட்சிக்கப்பட்டும் இதோ நாம் பரலோகம் என்ற ஒன்றுக்குள்ள பிரவேசிக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்களுடைய கண்களை குருடாக்குறான். எதனால குருடாக்குறான்னா, வரப்போகிறதை குறித்ததான அந்த ஞானம் உனக்கு இருக்க கூடாது என்பதிலே கவனமா இருக்கிறான். அவன் என்ன சொல்ல நினைக்கிறான்னா, இதுதான் நிலையானது, இங்க சம்பாதி, இங்க காசை நிறைய சேர்த்து வை, இங்க நகைகளை நிறைய வாங்கி போடு, இங்க நிலங்களை நிறைய வாங்கி போடு, உனக்கும் உன் சந்ததிக்கும் உன்னுடைய 3 தலைமுறைக்கும் சொத்து சேர்த்து வை, ஏனென்றால் இதுதான் நிலையானது என்று சொல்லி உன்னை நம்ப வைக்கிறான். அதுதான் தெளிவா வேத வசனம் சொல்லுது. தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி, தேவனுடைய மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவ்விசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு. அப்போ இந்த உலகத்தின் ஆளுகையில இருக்கிற பிசாசு அவ்விசுவாசியானவர்களுக்கு அந்த ஒளி கிடைச்சிடக்கூடாது என்பதுல கவனமா இருக்கிறான். அப்போ அந்த அவ்விசுவாசமான கூட்டம் என்ன செய்யுது? இதோ இந்த கேள்வியை எழுப்புது. எத்தனை முறைடா சொல்லுவீங்க, எத்தனை முறை சொல்வீங்க வருகிறார் வருகிறார்னு? யாரை ஏமாத்துறீங்க? பரலோகன்றது எங்க இருக்கு? ஒன்னும் கிடையாது. பரலோகன்றது ஒண்ணு கிடையாது. நாம இந்த உலகத்துல வாழ்ந்து மற்றவனுக்கு கொடுத்து உதவி இருந்தா அதுதான் பரலோகம் என்று சொல்லி மூடத்தனமா பேசுவாங்க. இதோ இங்க சொல்லப்படுகிற வார்த்தையில இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கி வச்சிருக்கான். அதனால தான் என்ன பேசுறாங்க? பரலோகம்லாம் கிடையாது, பரலோகன்றது ஒண்ணு கிடையாது. அதே சமயத்துல இன்னொரு கூட்டம் இருக்கிறது. என்ன அந்த கூட்டம் என்றால், இந்த உலகத்துல நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்தாலும், மற்றவர்களுக்கு நாம் உணவு அளித்தாலும், மற்றவர்களுக்கு அன்பா இருந்தாலும் போதும், பரலோகத்திற்குள்ள நுழைய முடியும் அப்படின்னு சொல்லுகிற ஒரு கூட்டம் இருக்கு. அதாவது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளணும்ன்ற அவசியம் இல்லை, ஞான ஸ்நானம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, திருவிருந்துல பங்கு பெறணும்னு அவசியம் இல்லை, தேவனுடைய வேத வார்த்தைகளின் பிரகாரமாய் நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. மற்றவனுக்கு உணவளிச்சு மற்றவனுக்கு தான தர்மங்கள் செஞ்சாலே போதும், நாம கடவுள் இடத்துல போயிடலாம் அப்படின்னு சொல்லுகிற ஒரு கூட்டம் இருக்கு. அவர்களுக்கான பதில் என்ன தெரியுமா? இந்த உலகத்தின் தேவன் உன் கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். ஒரு போதும் நீ தானம் தர்மம் செய்வதனால பரலோகத்துக்கு போக முடியாது. நீ இருப்பதை மற்றவனுக்கு ஏழைகளுக்கு கொடுப்பதனால பரலோகத்துக்கு போக முடியாது. உன்னிடத்தில் இருக்கிறத அத்தனையுமே மற்றவனுக்கு எழுதி வைக்கிறதுனால பரலோகத்துக்கு போக முடியாது. அப்படின்னா இந்த பரலோகம் என்பது நீ உன்னிடத்தில் இருக்கிறதை கொடுப்பதனால போய்விட முடியுமான? முடியாது. ஏன்னா உன்னிடத்தில் இருப்பது தேவனால் உருவாக்கப்பட்டது, படைக்கப்பட்டது. அப்போ உனக்கு அது சொந்தம் கிடையாது. அப்போ என்னிடத்தில் எது இருக்குன்னா என்னுடைய ஆத்துமா, அந்த ஆத்துமா புதிதாகிறதுனாலே, அந்த ஆத்துமா புதுசாகி நாம் ஆண்டவருடைய கற்பனைகளை, அவருடைய வசனத்தை, அவருடைய திட்டங்களை ஏற்றுக்கொண்டாலே ஒழிய பரலோகத்துக்குள்ள நுழைய முடியாது. கடைசியா 2 காரியங்களை சொல்ல போறேன். உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை குறித்ததான ஒரு மன தெளிவு இருக்கணும். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 25:33 சொல்லுது, செம்மறி ஆடுகளை தனது வலதுபுறத்திலும், எனக்கு இதுதான் வலது, உங்களுக்கு இது இடதா இருக்கும், இதுதான் என்னுடைய வலது கை, செம்மறி ஆடுகளை தமது வலதுபுறத்திலும் வெள்ளாடுகளை தமது இடதுபுறத்திலும் நிறுத்துவார். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று இந்த வார்த்தையை சொல்லும்படிக்காய் எழுதியிருக்கிறது. இதோ இந்த வார்த்தை என்று எப்பொழுது சொல்லப்படும் என்றால், இயேசு கிறிஸ்துவின் வருகையில
நியாய தீர்ப்பின் நாளிலே இந்த உலகம் நியாய தீர்ப்புக்காக அவருக்கு முன்பாக நிறுத்தப்படும் பொழுது வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இருப்பவர்கள் நியாயம் தீர்க்கப்படும் பொழுது சொல்லப்படுகிற வார்த்தை என்று இங்கே எழுதப்பட்டிருக்கு. இந்த வார்த்தை என்பது இயேசு கிறிஸ்துவினால் சொல்லப்பட்ட வார்த்தை, சீஷர்களிலோ அப்போஸ்தலர்களினாலோ சொல்லப்பட்ட வார்த்தை கிடையாது. இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை. என்னைக்குமே இயேசு கிறிஸ்துவினால சொல்லப்படுகிற வார்த்தை இஸ் எ ரிலையபிள் சோர்ஸ். அவர் தான் ரிலையபிளான சோர்ஸ். தேவனிடத்திலிருந்து நமக்கு நேரடியாக வந்து கொடுக்கப்பட்ட வார்த்தையாய் இருக்கிறது. அடுத்த காரியம் என்னன்னா, பரலோகம் ஏன் போக வேண்டும்? இதுதான் அநேகருடைய கேள்வி. சிலர் பரலோகமே இல்லை, இந்த உலகத்துல ஊழியக்காரங்களையும் கிறிஸ்தவத்தையும் இவர்கள் செய்கிற பாவத்தையும் ஊழியக்காரர்களுடைய பாவங்களை எல்லாம் பார்த்தனா பரலோகன்றது ஒண்ணு இல்லை, போக வேண்டிய அவசியமே இல்லைன்னு சிலர் யோசிப்பாங்க. ஆனா கேள்வி ஒன்று, பரலோகம் எதற்காக நம்ம போகணும்? என்ன தேவை இருக்கு? இங்கேயே நல்லா தானே இருக்கு, அப்படியே இருந்துட்டு போகலாமே, செத்து போக போறோம். இந்த மற்றவர்கள் சொல்லுவது போல 3வது ஜென்மம் 6வது ஜென்மம் நாயா பிறப்ப, குருவியா பிறப்ப, கழுதையா பிறப்பன்னு சொல்றாங்களே, அப்படி பிறந்துட்டு போறோம், எதுக்கியா பரலோகம்? எதனால போகணும்? எடுத்துக்கொள்ளுங்கள் வெளிப்படுத்தல் விசேஷம் 21ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்லுது, அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். ஹல்லேலூயா. பரலோக ராஜ்யத்துக்குள்ள ஏன் போகணும்னா, இந்த உலகத்துல இருக்கிற இந்த மனிதர்களுடைய கண்ணீரை தேவன் துடைப்பார். இனி மரணம் இல்லை, துக்கம் இல்லை, ஆறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதோ அந்த இடத்துல மரணமே கிடையாது, அந்த இடத்துல துக்கமே கிடையாது, அந்த இடத்துல வருத்தமும் கிடையாது, ஆறுதலும் கிடையாது, முந்தின காரியங்களை குறித்துதான பயமோ தேவையோ கிடையாது. இப்ப ஏன் பரலோகத்துக்கு போகணும்? இதோ இந்த காரியங்கள் நமக்கு நித்தியமாய் கிடைக்கிற சுதந்திரத்தை கொடுக்கிற ஒரே இடம் பரலோகம். அதனால நம்ம போக போறோம். ஹல்லேலூயா சொல்லுங்களே சத்தமா. ஆமென். சரி, அப்போ இந்த பேதுரு என்பவர் குறிப்பிட்டு ஒரு வார்த்தை சொல்றாரு பரலோகத்துக்கு போகிறவர்களை குறித்து. சில நேரத்துல சில வார்த்தைகளை நாம் இந்த உலகத்துல கெட்ட வார்த்தையா மாத்தி வச்சிருக்கோம். கெட்ட வார்த்தை. நாம வேதாகமம் இந்த தலைமுடிய வந்துட்டு மயிறு என்று வர்ணிக்குது, வார்த்தை சொல்லப்படுது. தமிழ் லிட்ரேச்சர்லயும் மயிறு என்பது முடி என்று அர்த்தம். அதுதான் ஒரு செந்தமிழ். ஆனா இந்த உலகத்துல அந்த வார்த்தையவே எதுக்கு பயன்படுத்துறோம்? மற்றவனை திட்ட, காயப்படுத்த பயன்படுத்துறோம். அது போல பேதுரும் இந்த பரலோகம் போகணும்னு நினைக்கிற மனிதர்களை ஒரு வார்த்தையால வர்ணிக்கிறாரு. அந்த வார்த்தை நம்மளை பொறுத்த அளவுக்கு முதல் முறை கேட்கும் பொழுது கெட்ட வார்த்தையா இருக்கு. ஆனால் அதை தொடர்ந்து படித்து தியானிக்கும் பொழுது அந்த வார்த்தைக்குள்ள ஒரு ரகசியம் இருக்கு. கொஞ்சம் கேளுங்க. இந்த பரலோகத்துக்கு செல்பவர்களே பேதுரு என்னன்னு சொல்றாருன்னா பரதேசிகள் என்று சொல்றாரு. நான் உங்களையும் பார்த்து ஒருவேளை ஒரு ஊழியக்காரனாக பரதேசி என்று சொன்னா நீங்க என்ன செய்வீங்க? அட்ரஸ் கண்டுபிடிச்சு வந்து என்ன அடிச்சுட்டு போவீங்க, அப்படித்தானங்க? ஆனா பேதுரு இந்த பரதேசிகள் என்று சொல்றாரு. யாரன்னா, யாரெல்லாம் பரலோகம் போக வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்களை பரதேசிகள் என்று மென்ஷன் பண்றாரு. இதோ என்னோட எடுத்துக்கொள்ளுங்க. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்லுது, பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவிப்பின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சிந்துதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது என்று குறிப்பிடுறாரு. தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகள். இந்த பரதேசின்ற வார்த்தைய கொஞ்சம் எலாபரேட் பண்ணி பார்த்தனா அந்த பரம் பிளஸ் தேசி என்று வருகிறது இல்லையா? அது பிரித்து எழுதுனா பரம் பிளஸ் தேசி. பரம் அப்படின்ற அந்த வார்த்தைய நம்ம எப்படி மீனிங், எப்படி அர்த்தம் கொள்ளலாம்னா பரமன் இருக்கும் இடம், பரலோகம், பரமன் வசிக்கும் அவர் இருக்கும் இடம் பரம். நிச்சயமா அங்க மனிதர்கள் இருக்க முடியாது, கடவுள்கள் வசிக்கிற இடம் அப்படின்ற ஒரு அர்த்தம். தேசி ஆர் தேசம் அப்படின்றது என்னன்னா அந்த நாட்டின் பிரஜை. நாம் எல்லாம் இந்திய நாட்டின் பிரஜை இல்லையா? இந்திய தேசத்தை சார்ந்தவர்கள், அப்படிதானே? அப்ப பர தேசம், தேசின்னு என்னன்னா இந்த தேசம் கிடையாது, நீயும் நானும் பரம், பரமனின் தேசத்தை சார்ந்தவர்கள் என்ற அர்த்தம் வருகிறது. ஹல்லேலூயா. அப்ப அந்த பரமனின் தேசத்தை சார்ந்தவர்களாகிய உங்களுக்கு எழுதுகிறதாவது என்று பேதுரு அவருடைய கடிதத்துல குறிப்பிடுவதை பார்க்கிறோம். இதோ இந்த வார்த்தைகள் தான் நம்மை இன்னும் உறுதிப்படுத்துது. இதோ பரலோகத்தை குறித்து அதிகம் பேசப்படுவதும் அதிகமாக நாம் ஞானம் பெற வேண்டும் என்பதை உறுதிப்படுத்துகிறதாயும் இருக்கிறது. அதே சமயத்துல எந்த அளவுக்கு பரலோக ராஜ்யத்தின் ஞானம் நமக்கு இருக்கக்கூடாது என்பதை இதோ இந்த பிசாசானவனும் இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவனும் உறுதிப்படுத்தி கொண்டே இருக்கிறான்.
அவனும் உறுதிப்படுத்துவான். நமக்குள்ள இந்த பரதேசின்ற வார்த்தையை கெட்ட வார்த்தையாக அவன் நம்முடைய இருதயத்தில் விதைத்து இருக்கிறான்னா, அவன் எந்த அளவுக்கு ரகசிய சொல், அதாவது உன்னையும் என்னையும் மீட்கப்படுகிற மீட்பின் வார்த்தைய அவன் என்னவா பயன்படுத்த வச்சிருக்கான், கெட்ட வார்த்தையா மாத்திருக்கானா, அவன் எவ்வளவு பெரிய தந்திரசாலியா இருக்க முடியும். என் அருமை சகோதர சகோதரியே, இந்த செய்தியை நீ கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது நமக்குள்ள ஒரு வைராக்கியம் எழும்பணும். இதோ கிறிஸ்துவத்தை அன்பு, கிறிஸ்துவத்தை அற்புதம், கிறிஸ்துவத்தின் தேவையை சந்திக்கும் என்பதை குறித்து மாத்திரமே நாம் அதிகமாய் விரும்பாமல், அதற்காகவே தேடாமல், கிறிஸ்தவம் என்பது டெஸ்டினேஷன், அதாவது ஒரு முடிவை நோக்கி நகர்த்தக்கூடிய ஒரு நித்திய ஜீவனை குறித்ததான ஒரு காரியத்தை குறித்து நம்மை உணர்த்துகிறதும் கூட்டி செல்லுகிறதும் என்ற அந்த அறிவை நாம் இதோ இந்த அன்பிலும், இந்த அற்புதத்திலும், இந்த தேவைகளிலும் அதிகமாக அறிந்து கொள்வது முக்கியம். ஏதோ இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது, ஒருவேளை யாரெல்லாம் இந்த முழு செய்தியை கேட்டீங்களோ, நிச்சயமாக உங்களுடைய ஆவிக்குள்ள இன்றைக்கு தேவ ஆவியானவர் பேசுகிறார் என்று நான் கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த வேத வார்த்தைகள் உங்களை பலப்படுத்த போகிறது, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை மாற்ற போகிறது. இந்த உலக மனிதர்களை அதிகம் நம்புவதும், பணத்தை, புகழை, பேரை, படிப்பை, உங்களுடைய செல்வாக்கை, பதவிகளை, சொத்தை அதிகம் விசுவாசிப்பதை காட்டிலும் தேவனுடைய பரதேசிகள் என்ற அடையாளம் உடையவர்களாய் வரப்போகிறதை சுதந்திரிக்க நம்பப்படுகிற காரியங்களாய் கிறிஸ்து இயேசுவினால் சொல்லப்பட்டு இருக்கிற இந்த வார்த்தையிலே உறுதி கொண்டிருப்பது அதிகமாய் தேவைப்படுகிறது. இந்த நாட்களில நம்மை விட்டு அந்த விசுவாசத்தை பிரிக்காதபடிக்கு ஜாக்கிரதையாயிருங்கள். வெளிப்பட இந்த 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5, 6, 7 வசனங்கள் சொல்லுது, கடைசி காலத்துல வெளிப்பட ஆயத்தப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு இந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கும் எனக்கும், அதாவது தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற பரதேசிகளாகிய உங்களுக்கும் எனக்கும் சுதந்திரம் இந்த உலகத்தில் இல்ல, பரலோகத்தில் தான் வைக்கப்பட்டிருக்கிறது. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனையினாலே துக்கப்படுகிறீர்கள். ஹல்லேலூயா. கொஞ்ச காலம் பிரச்சனை, இது கொஞ்ச கால வேதனை தான். பலவிதமான சோதனையினால கொஞ்ச காலம் துக்கப்பட வேண்டியது கட்டாயம் என்று வேதத்துல அவர் குறிப்பிடுகிறார். கடைசியாக சொல்லும் பொழுது, அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதுமாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும் என்று இந்த வார்த்தையை சொல்லி அந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த கடிதத்தை எழுதி பேதுரு முடிப்பதை பார்க்கிறோம். ஆமென் அருமை சகோதரனே, இதோ இந்த உலகத்தில் கூட நாம் நல்லவர்களா கெட்டவர்களா என்பதற்கான எந்த பரீட்சையும் கிடையாது. ஆனால் இந்த உலகத்துல உனக்கு ஒரு மதிப்பை கொடுக்க, ஒரு பதவியை கொடுக்க ஒரு பரீட்சை இருக்கு. உனக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுக்க ஒரு பரீட்சை இருக்கு. இந்த உலகத்தில் அழிந்து போகிற இந்த உலகத்துல வாழவே உனக்கு பரீட்சை இருக்கும் பொழுது அழியாமையையும் நித்திய ஜீவனையும் கொடுக்கக்கூடிய இடத்துக்கு போக தேவன் கொஞ்ச காலம் இந்த சோதனைக்கு உன்னை ஆட்படுத்தும் பொழுது, உன்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது விழுந்து போகாமல் இரு. ஏனென்றால் நிலையான கனமும் மகிமையும் புகழ்ச்சியும் அவரிடத்தில் மாத்திரமே உண்டு. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது ஆவில நிரப்பப்பட்டவர்களாய் ஆவியானவரிடத்துல முழங்கால் படிடுவோம். தேவனுடைய வருகை பரியந்தமும் இதோ நாம் பரலோக ராஜ்யத்தை குறித்ததான சிந்தையில் வாழ்வோம். அந்த சிந்தையை நம்முடைய சமுதாயத்திற்கும், நம்முடைய பிள்ளைகளுக்கும், நம்முடைய தலைமுறைகளுக்கும் கடத்துபவர்களாய் இருப்போம். தேவனுடைய ராஜ்யம் சமீபம். மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நான் உங்கள் ஊழியன் ரோஷன் ஷான். God bless you. God bless you.